அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. எந்த செய்திகளும் நமக்கு வேண்டாம். நியூஸ் பேஸ்டே நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே இது 9:15 9:20 அதிரடி போதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படிங்கிறதுல வந்து காலையில் 9:07 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு தெரிந்து விட்டது. என்ன அப்படின்னா HCL டெக் ஒரு 2.27% ஏற்றத்தில் ஆரம்பமாகுது. ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா சும்மா சாதாரணமாக ஆகிடுமா அப்படின்னா ஆகாது. கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்கும். ஆனால் அது என்ன நியூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையற்றது. அந்த நியூஸ் இருக்கா இல்லையா, எதுவாக இருந்தாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன, அதாவது விலை ஏற்றம் அடைந்தால் என்ன, விலை குறைந்தால் என்ன, அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஏறுதுன்னா அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது, இறங்குச்சுன்னா அந்த பொருளுக்கு சப்ளை இருக்குது. அவ்வளோதான் லாஜிக். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அதிரடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தவர்களுக்கு இன்றைக்கி HCL டெக் அதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1160 1186 லோ 1154. அப்போ மொத்தம் 30 ரூபாய் ஓப்பனான பின் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு 34 ரூபாய் ஏறி இருக்காங்க. ஹைக்கு பார்த்தா 50 ரூபாய் ஏறி இருக்காங்க. ஆனால் இது அனைத்துமே எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு 5 நிமிட வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா போதும். இந்த கேண்டில் என்ன வரைபடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்தை காமிக்கிறாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இது ஒரு 5 நிமிட வர்த்தகத்தோட கேண்டில் சைஸ். இன்னைக்கு முழு ரேஞ்ச் ஃபுல் டே ரேஞ்ச் எங்கே முடிச்சிட்டாங்க, இந்த 5 நிமிடத்தில் முடிச்சிட்டாங்க. அதன் பின் பார்த்திங்கன்னா அதற்குட்பட்ட வர்த்தகம் தான் நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த 5 நிமிட வணிகத்திற்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துருந்தா அதற்கப்புறம் ஒரு தாக்கம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பெரிய தாக்கம். அதாவது நீங்கள் எடுத்ததில் ப்ராஃபிட் இருக்கலாம், லாஸ் இருக்கலாம். ஆனால் பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்தில் மிக குறைவு. அப்போ எங்கே இருந்திருக்கு, காலையில் 9:15 நம்மளுக்கு 9:20 முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் வரைபடத்தை பார்த்து வணிகம் செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்களால இதை எடுக்கவே முடியாது. இன்றைக்கி மிக மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனல் பார்வையாளர்கள் நம்ம யாரையும் வந்துட்டு வியாபாரம் செய்ய தூண்ட கிடையாது. ஆனால் என்னை மதித்து நான் HCL டெக்கில் இன்று வியாபாரம் செய்தேன், எனக்கு இந்த லாபம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வழிகாட்டுதல் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் தான் செஞ்சு பண்ணியிருக்கிறோம். யாருக்கும் தனிப்பட்ட இவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு நம்ம பண்ணலை. அப்போது அதனால் இந்த வழிகாட்டுதல் நாள் அப்படின்னா கிடையாது. உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே இந்த வெற்றியை நீங்கள் அடைந்தீர்கள். ஏன்னா இந்த சேனலை எல்லாருமே பார்த்துருப்பாங்க, எல்லாருமே இதை மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது இது பொதுவான நம்ம கொடுக்கக்கூடிய குறிப்பு. அது வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறாங்க, வேண்டாதவங்க தவிர்த்து போகிறாங்க. அப்போ வேணுங்கிறவங்க எடுத்தீங்க, அது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில், அதுவும் சந்தை ஆரம்பம் உடனே நீங்கள் ஒரு நம்பிக்கையில் எடுத்திருக்கிறீங்க. இது லாபமும் வந்திருக்கலாம், நஷ்டம் வந்திருக்கலாம். லாபம் வந்திருக்காங்க இன்றைக்கி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. லாபமும் அதிகமாக இருக்கும், நஷ்டமும் அதிகமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சைடுவே இருக்காது. இந்த 5 நிமிடத்தில் ஒன்று அதிரடி மேலேயா போகணும், இல்லைன்னா கீழே போகணும். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருந்தீங்க. அதை நீங்கள் காண்பிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் அதை நம்ம மேற்கொள்வதே கிடையாது. நான் வர்த்தகம் செய்வதையோ, என்னுடைய லாப நஷ்டத்தையோ, எங்கள் பயிற்சியில் ஈடுபவர்களின் லாப நஷ்டத்தையோ, அவர்களுடைய ஃபீட்பேக்கை கொண்டு வந்து இங்கே வந்துட்டு எங்களிடம் கற்றவர்கள் இவ்வளோ ஆதாயம் பெற்றிருக்கார்கள் ஃபீட்பேக்காக நம்ம பதிவு பண்ண கூட நம்ம விரும்பலை. அதே மாதிரி எங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் ஃபீட்பேக்காக கொடுக்கணும்னு யாருக்கிட்டையும் நம்ம சொல்லலை. அதையை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறதே கிடையாது. ஏன்னா எங்களுடைய விஷயம் யாரையும் ஈர்ப்பது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
விருப்பமுள்ளவரும் கற்றுக்கொள்கிறாங்க. இல்லையா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது தெரியுதோ அதை மேற்கொள்ள போகிறீங்க. அதனால் செய்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையற்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HCL டெக் அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து இவ்வளவு தொகைக்கு ஆர்டர்களை பெற்றது, இங்கே இருக்கும் முன்னணி நிறுவனங்களை கடந்து இது பெற்றுள்ளது, அதனால் இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி காலையில் இது நடந்தது. நான் அந்த நிறுவனத்தோட ஜாதகம் நம்மளுக்கு முதல் தேவையில்லை, ஹோம்ஒர்க் தேவையில்லை. இன்றைக்கி யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுற நேரமே எப்போ அப்படின்னா 9/7 நம்ம வியாபாரம் பண்ண போகிறோமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிற நேரம் கூட சொல்லிக்கலாம். நம்மளுக்கு ஏதுவாக இருந்தால் இதை பண்ணுறோம், ஏதுவாக இல்லையா தவிர்த்துட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். அதனால் இது ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இரவு முழுவதும் உறக்கமின்மை இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அமெரிக்கா பங்கு சந்தை, அடுத்த நாள் ஏஷிய பங்கு சந்தை, கிஃப்ட் நிஃப்டி என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு, இதெல்லாம் பார்த்துட்ருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். லாபமோ நஷ்டமோ நம்மளுக்கு 9:15 9:20 தெரிஞ்சிடும். அவ்வளோதான், வர்த்தகம் முடிஞ்சிருச்சு. லாபம் நஷ்டமோ பேக்கப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். பங்கு சந்தையை பார்க்க வேண்டாம், அடிமையாக வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் பின்பற்றினா போதும். இது யாரெல்லாம் பின்பற்றுறீங்க எப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க. இது யாரையும் நாங்கள் தூண்டி இந்த மாதிரி ஓஹோ இந்த சேனல் நல்லா இருக்குது, இவர் சொன்னதுனால இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு யாரையும் நாங்கள் தூண்டி விட்டு பதிவுகள் இதில் கிடையாது. யாரும் அவ்வாறு எண்ண வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று 19,543 முடிஞ்சாங்க. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த எல்லைகளை அடையலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதற்கு காரணமாக நம்ம அட்டவணையில் எடுத்திருந்தது 19,550 கால் 550 புட் எடுத்திருந்தோம். 550 புட் இந்த நேரம் இருக்குது, 550 கால் இங்கே இருக்குது. 550 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 108. அப்போ 19,550ன்னு எடுத்து 108 அப்படிங்கும்போது 19,658. 19,550 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 85 அப்படிங்கும்போது 19,465 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த எல்லையை கண்டிப்பாக அடைய வேண்டும், ஏதானும் ஒரு எல்லையை அடைய வேண்டும். இந்த ரெண்டு பிரீமியத்தையும் இணைத்தால் 200 புள்ளிகள் அப்படிங்கிறது. அப்போ 19,350 அதுக்கப்புறம் 19,750 இதற்குட்பட்டு சந்தையிற்கு அதிகமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சந்தை அதிக நேரம் இந்த எல்லைக்குள்ளே தான் இருந்தாங்க, 19,465 to 550. ஆனால் இன்றைக்கி அட்டவணை என்ன கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அட்டவணை அப்படியே 500 கால் 500 புட்டாக மாறிவிட்டது. அப்போ 19,500 புட் 500 கால் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 19,500 புட் அண்ட் கால் அப்படிங்கும்போது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் 66. அப்போது 19,434 இவங்க 138. அப்போ 19,638 இதுதான் ரேஞ்சாக இருந்தது. இதனை மாலை ஒரு 2 மணிக்கு மேலே தான் இதனை கடந்து சந்தை கீழ் நோக்கி இறங்கியது. கீழ் நோக்கி இறங்கினாலும் நிறைய பேர் குறிப்பு கொடுத்துருந்தீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சந்தை கீழே இறங்கினாலும் பெரிதாக இறங்காது நிறைய பேர் பதிவு கொடுத்துருந்தீங்க. அப்போ நம்ம நிறைய பேர் எவ்வளோ குறிப்பெடுத்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இது லாபம் எடுக்கிறாங்க நஷ்டம் எடுக்கிறாங்க அப்பாற்பட்டு நம்ம சொல்கிற விஷயங்களை எவ்வளோ உற்று நோக்கி இருக்காங்க அப்படிங்கும்போது மட்டற்ற மகிழ்ச்சி. காரணம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எந்த புட் ஆப்ஷனும், அதாவது மார்க்கெட் லோ பிரேக் ஆகும்போது எந்த புட் ஆப்ஷனும் ஹை பிரேக் ஆகலை அப்படிங்கிற குறிப்பு எப்படி பார்த்து கொடுத்தார்கள் என்று தெரியல. நிறைய பேர் கொடுத்து சந்தை பெரிதாக இறங்க வாய்ப்பில்லை, சந்தை லோ கட்டானாலும் பெரிதாக இறங்காது அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருந்தாங்க நிறைய பேர். இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு ஆய்வு செய்வீங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கல. நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்த்தே இவ்வளோ ஆய்வு செய்கிறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, சந்தையில் வெளியில் இருக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டோட நியூஸ், எஃப்ஐ வாங்கிட்டாங்க, எஃப்ஐ விற்றுட்டாங்க, எஃப்ஐ டீ சாப்பிட போயிட்டாங்க, எஃப்ஐ உணவு இருந்ததில் ஏதோ பிரச்சனை, அவங்க விடுமுறைக்கு போயிட்டாங்க,
டிஐ டேட்டா வாங்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து மார்க்கெட் இறங்குனா அதுக்கு ஒரு காரணம், மார்க்கெட் ஏறுனா அதுக்கு ஒரு காரணம். அமெரிக்கா திவாலாயிருச்சுன்னு ஒரு நியூஸ், அதனால மார்க்கெட் இறங்குது. அடுத்த நாளே மார்க்கெட் ஏறிடும், அமெரிக்காவில் ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கூடிருச்சுன்ட்டு. அப்போ முந்தின நாள் திவாலுன்னு சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து ஏறுச்சு, அது காரணம். அதாவது மார்க்கெட் இறங்குனா ஒரு காரணம், ஏறுனா ஒரு காரணம். எதுவுமே நம்ம பார்க்காம எளிமையாக சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக இதன் அடிப்படையில் பாருங்கள். இண்டிகேட்டர்ஸை பார்க்கறதுக்கு பதிலாக ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட நிகழ்வுகளை பாருங்கள். நல்லா நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதற்குண்டான தன்மை எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதுவே. அப்போது இன்றைய அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, 500 கால் 500 புட் முடிவும் முடிச்சிருக்காங்க. இதனுடைய இன்றைய க்ளோஸ் அப்படிங்கும்போது 19,500, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் 96 19,404, 19,500 கால் 75 19,575. அப்போது இந்த எல்லை முதலில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் இது 100 175 170 புள்ளிகள். அப்போ 19,330, இந்த பக்கம் 19,630, சாரி 670. அப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அட்டவணையில் சொல்கிற இடத்துல இந்த எல்லை வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதற்குள்ளே இருக்கிற நிகழ்வுகளை பாருங்கள் அப்படிங்கிறது தான். அப்போது நிஃப்டி படி நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஓப்பன் இடத்துல இருந்து நம்மளுக்கு 3 புள்ளிகள் ஏற்றம் அப்படிங்கிறது. இந்த இடம் தான் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். அப்போ பாசிட்டிவ் ஓப்பனுக்கு மேலே கேப் குறைவு அப்படின்னா என்ன ஆயிருக்கு, அப்போது சந்தையோட இறக்கம் மிக அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதை இந்த குறிப்பு உங்களுக்கு வரைவு படுத்தலாம். இது நெகட்டிவ் ஓப்பன் நடந்துட்டு அதுக்கு ஒரு குறிப்பு. அப்போது இந்த இடங்களில் நம்மளுக்கு எப்படி பயணம் நடக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இதே பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோடது ஹை லோ 44,571, லோ 44,120, கிட்டத்தட்ட 400 புள்ளிகளோட பயணம் இன்றைக்கி நடந்திருக்கு. இது வந்துட்டு இவங்களும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனுக்கு மேலே 3 புள்ளிகள். நிஃப்டியும் ஓப்பனுக்கு மேலே 3 புள்ளி தான், பேங்க் நிஃப்டியும் ஓப்பனுக்கு மேலே 3 புள்ளி தான். அப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது பேங்க் நிஃப்டி அட்டவணை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். இந்த இடத்துல மல்டிபிள் ஹெட்ஜ் 44,300 புட், 44,400 புட், 44,500 புட், 44,500 கால். அப்போ இப்போவும் நம்மளுக்கு இதில் ஸ்ட்ராடல் இருக்குது. இதனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது 325 175 500 புள்ளிகள். அப்போ 44,000 டு 45,000க்குள்ளே சந்தை இருக்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. இதனை கடக்கும் பொழுது சந்தையோட தாக்கம் மாறுபடும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்னமும் டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு கால் சைடு இருப்பது இன்னும் சற்று புட் ஆப்ஷன் மார்க்கெட் இறங்கினாலும் புட் ஆப்ஷன்ஸோட ஏற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறாங்க. இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 19,428 இருக்கிறாங்க. இங்கே தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போது 19,450 புட், 19,450 கால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 73 ரூபாய், இவங்க 102 ரூபாய். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். 19,450 புட் அப்படிங்கிறதான் ஐடிஎம் புட். 19,450 கால் அப்படிங்கிறது ஓடிஎம் கால். அப்போது ஐடிஎம் புட்டு தானே விலை அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஐடிஎம் புட் வந்து விலை குறைவாக இருக்குது, ஓடிஎம் கால் வந்து விலை அதிகமாக இருக்கிறது. இதனால தான் கால் சைடு டைம் வேல்யூ அதிகம்னு சொல்கிறோம். இதனால தான் மார்க்கெட் லோ கட் ஆனாலும் புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹை இறுதி நேரத்தில் ஹையை பிரேக் பண்ணாததுக்கு ஒரு முக்கிய காரணம் கால் பக்கம் டைம் வேல்யூ இருக்கனால. இது அனைத்துமே நீங்கள் வந்து உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் இதனை தெரிந்து கொள்ளணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்படிங்கிறது ஸ்டாக் ஆப்ஷனுக்கு உண்டான வகுப்பு துவங்குது. அது ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட். அதுவும் வந்து 9:15 டு 9:20க்குள்ளே இருக்கிற இம்பேக்டை எப்படி பயன்படுத்தணுன்ட்டு இந்த வகுப்பில் கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அது நம்மள வகுப்பில் இருக்காது. வரைபடம் அறவே இருக்காது. நீங்கள் சந்தைக்கு அடிமையாகாமல் எப்படி வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சந்தையின் போக்கை எப்படி கணிக்கலாம், அதனுடைய எல்லைகளை எப்படி வகுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய வகுப்பில் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு என்னை பெற்ற தகவல் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இது அனைத்துமே உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்கும் தவிர எங்களிடம்
கற்றுக்கொள்வதால் உங்கள் வெற்றி நிர்ணயிக்கப்படாது அப்படிங்கிறதை நீங்கள் நினைவில் கொள்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.